வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வெனிசுலா நாட்டில் 7.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தால் நொறுங்கிய கட்டடங்கள். கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகளில் ராணுவத்தினர் மும்முரம். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பேரழிவு ஏற்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தம். தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு வாங்கிய 300 பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். காசு கொடுத்து பயணச்சீட்டு வாங்கி பெரம்பூருக்கு மாநகர பேருந்தில் பயணம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை குறித்த அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். மின் வாரியத்துக்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக அறிவிப்பு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் மீது வழக்கு. சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் 13 இடங்களில் ஊழல் கண்காணிப்பு துறையினர் அதிரடி ஆய்வு. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கும் வரை தான் முதலமைச்சர். திருவாரூரில் நடைபெற்ற திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வெனிசுலா நாட்டின் சான் பிலிப் நகரில் 2 முறை ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் அடியோடு நொறுக்கி விழுந்தன. கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வெனிசுலா தலைநகர் கராக்ஸுக்கு மேற்கே 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சான் பிலிப் என்னும் நகரத்தில் 2 முறை வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் முதன்முறை 7.2ஆகவும் இரண்டாவது முறை 7.5ஆகவும் பதிவாகியுள்ளது. இந்த வலுவான நிலநடுக்கத்தில் உயரமான நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் அடியோடு நொறுக்கி விழுந்தன. இந்த நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்ததாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் அடியோடு நொறுங்கியுள்ளதால் இடிபாடுகளில் சிக்கி 10,000 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கட்டட இடிபாடுகளை அகற்றி உள்ளே சிக்கியிருப்போரை மீட்கும் பணிகளில் வெனிசுலா நாட்டு ராணுவம், காவல்துறை, மீட்பு படை ஆகிய அமைப்பினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வெனிசுலா நாட்டில் கடுமையான நிலநடுக்கத்தால் பேரழிவு ஏற்பட்டுள்ளதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வெனிசுலா நாட்டில் சான் பிலிப் என்னும் நகரத்தில் 7.5 ரிக்டர் என்னும் அளவில் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தில் உயரமான நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் அடியோடு நொறுக்கி விழுந்தன. இதில் இடிபாடுகளில் சிக்கி 10,000 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பேரழிவு ஏற்பட்டுள்ளதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வெனிசுலா நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும், குறிப்பாக நிலநடுக்கத்தில் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் மக்களுக்கும் இந்திய மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிலநடுக்கத்தில் சிக்கி காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற்று மீண்டு வர இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த துன்ப காலத்தில் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் தாங்கள் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் 7 கோட்டங்களுக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள 300 பேருந்துகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் திருநெல்வேலி, மதுரை, கும்பகோணம், விழுப்புரம், கோயம்புத்தூர், சேலம் கோட்டங்கள், சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஆகியவற்றுக்கு 300 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகளை தொடக்கி வைக்கும் விழா ஜூன் 23ஆம் நாள் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக ஜூன் 22ஆம் நாளே அந்தந்த கோட்டங்களில் இருந்து புதிய பேருந்துகளில் டீசல் நிரப்பி ஆள் ஏற்றாமல் சென்னைக்கு கொண்டு வந்தனர். தொலைவில் இருந்து வந்த ஒவ்வொரு பேருந்திலும் 2 ஓட்டுநர்கள், ஒரு நடத்துனர் என மொத்தம் 900 தொழிலாளர்கள் வந்திருந்தனர். இவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து தொடக்கி வைக்கும் விழாவுக்காக கடந்த 2 நாட்களாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் காத்து கிடந்தனர். முதலமைச்சரின் வருகைக்காக 300 பேருந்துகளும் 900 தொழிலாளர்களும் கால நேரமின்றி காத்து கிடந்த செய்தி ஊடகங்களில் வெளியானது. பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சட்டமன்ற கூட்டம், பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிந்த பின் அறிவிக்கப்பட்டதற்கு 2 நாள் கழித்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடக்க விழா நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்துகளை தொடக்கி வைத்த பின் பெரம்பூருக்கு செல்லும் மாநகர பேருந்தில் ஏறிய முதலமைச்சர் செல்போனில் வீடியோ எடுத்தார். அந்த பேருந்தில் முதலமைச்சர் விஜய், போக்குவரத்து அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆகியோர் பயணம் செய்தனர்.
புதிய பேருந்தில் பணம் கொடுத்து பயணச்சீட்டு எடுத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு பயணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயர் இடம்பெறவில்லை என்று கூறி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தியதுடன் அந்த பெயரை ஸ்டிக்கர் மூலம் ஒட்டினர். இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை தவிர மற்ற கோட்டங்களை சேர்ந்த பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயர் இடம்பெற்றிருந்தது. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக அதன் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ள மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் வாரியத்தின் நிதிநிலை செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் இன்று வெளியிட்டுள்ளார். அப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இன்றைய நிலவரப்படி 2,47,130 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக தெரிவித்தார். 2021 முதல் 2026 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் மின் வாரியத்தின் செலவு 5,32,000 கோடி ரூபாய் என்றும் அதே காலத்தில் 4,97,000 கோடி ரூபாய் வருமானம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் திமுக ஆட்சி காலத்தில் மின் வாரியத்தின் வருவாய் பற்றாக்குறை 34,447 கோடி ரூபாய் என்றும் கூறினார். மின் கட்டணம் உயர்த்தப்படும் போதே அதே அளவுக்கு செலவினங்களும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டதே தவிர கட்டமைப்புகள் பலப்படுத்தப்படவில்லை என்றும் புதிய பணியாளர்கள் தேர்வு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மின் வாரியத்தில் குறுகிய கால உடன்பாட்டின் மூலம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அதை நீண்ட கால உடன்பாடாக மாற்றுவதன் மூலம் விலையை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மின்துறையில் மொத்தம் 66,000 காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்தார். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 343 பேர் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த ஆண்டுக்குள் 20,000 பேர் வேலைக்கு சேர்க்கப்படுவர் என்றும் கூறினார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவருக்கு சொந்தமான மற்றும் தொடர்புள்ள 13 இடங்களில் தமிழ்நாடு அரசின் ஊழல் கண்காணிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஏவா வேலு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் ஏவா வேலு பொறியாளர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவா வேலுவின் வீடு, திருவண்ணாமலையில் உள்ள வீடு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவருக்கு சொந்தமான அருணை பொறியியல் கல்லூரி, கம்பன் கல்லூரி உள்ளிட்ட 13 இடங்களில் ஊழல் கண்காணிப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் திண்டுக்கல்லில் ஏவா வேலுக்கு தொடர்புடைய பொறியாளர் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. அதேபோல் மீனாட்சிபுரத்தில் உள்ள பொறியாளர் கண்ணன் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. கரூரில் உள்ள அரசு ஒப்பந்தக்காரர் சங்கர் ஆனந்தின் வீட்டிலும் ஊழல் கண்காணிப்பு துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வில் ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கும் வரைதான் தான் முதலமைச்சர் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றைக்கும் மக்கள் மனதில் பதிந்திருப்பதாக கூறி முதலமைச்சர் விஜயின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். மேலும் அப்பாவை சட்டமன்றத்தில் தேடாதீர்கள், நீங்கள் தேடும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன், மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளாக இருப்பேன் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கும் வரை இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று தெரிவித்தார். தான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியது போல் வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்று கூறினார். கூட்டணியில் இருந்து மற்ற கட்சிகள் அவர்களாகவே வெளியேறுகிறார்கள் என்றும் அதை பற்றி நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம் என்றும் தெரிவித்தார். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்காமல் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சரண்யா தலைமையில் அரசு பள்ளிகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்காமல் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் தான் அனைத்து உதவிகளையும் அரசிடமிருந்து பெற்றுத்தர தயாராக உள்ளேன் என்று தெரிவித்தார். இதையடுத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சான்றிதழும் பரிசிலும் வழங்கி பாராட்டினார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சட்டசபையில் திமுகவினர் அரசியல் நாகரிகத்துடன் செயல்படவில்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் அமைச்சர் ராஜ்மோகன் மாவட்ட அலுவலர்களுடன் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இரண்டுமே இரு கண்கள் தான்.
அவற்றை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். அங்கு படிக்கும் பிள்ளைகளும் நமது பிள்ளைகள் தான், இருவரையுமே சரிசமமாக தான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் பல்வேறு வசதிகளை கொண்டு வர வேண்டும் என்றும், அந்த வசதிகளை உருவாக்குவதோடு மட்டுமன்றி அவற்றை சீராக பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஊழலை ஒழித்தாலே போதும் என்றும் கூறினார். மேலும் சட்டசபையில் திமுகவினர் அரசியல் நாகரிகத்துடன் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அது அரசியலை பொறுத்த வரைக்கும் நாகரிக அரசியலில் நடைபெறதான் என்னுடைய வெற்றி தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். காவிய தமிழை கம்பர் சொல்லி தந்தார், காப்பிய தமிழை இளங்கோ சொல்லி தந்தார், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்ம வழிகாட்டி வாசகம்னு எங்களுக்கு எல்லாம் வெற்றி தலைவர் தான் சொல்லி தந்தார். அப்ப ஆல் ஆர் ஈக்குவல், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது ஈக்குவாலிட்டி வந்துருது. சட்டமன்றமே நாங்க அப்படிதான் பார்த்தோம். ஆளுங்கட்சிக்கு என்ன சான்ஸ் கொடுத்தாங்களோ எதிர்கட்சிக்கும் அதே சான்ஸ் கொடுத்தாங்க, ஃபேர் சான்ஸ் கொடுத்தாரு. உண்மையிலேயே மாண்புமிகு பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஐயா அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கராஜ் வலியுறுத்தியுள்ளார். கோவை காமராஜ் பவனில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட், சிபிஎஸ்இ மற்றும் தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் முறைகேடுகள், வினாத்தாள் கசிவுகள், நிர்வாக குறைபாடுகள் மாணவர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தேர்வுகளில் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தும் வகையில் உரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என தெரிவித்தார். அரசாங்கத்தினுடைய நிதி தமிழகத்துக்கு கல்விக்காக வர வேண்டிய நிதி வழங்காமல் எங்களை வஞ்சித்திருக்கிறார்கள். ஆக மாணவர்கள் மேல் எங்கே இவருடைய நோக்கம் இருக்கிறது? ஆகவே அது மட்டுமல்ல, நம்முடைய மத்திய நேரு அவர்கள் கொண்டு வந்த பெரிய திட்டங்களை எல்லாம் முடக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நம்முடைய காமராஜர் காலத்திலே கல்விக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அன்றைய காலத்திலேயே மத்திய அரசு வாங்கி அந்த நிதியும் கூட இன்றைக்கு அந்த தொகுப்பூதியத்தையும் கூட வழங்க முடியாத அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறது. அதற்காக தான் இன்றைக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்து இந்திய முழுவதும் இதை கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் அதற்கு பின்னாலே மாவட்ட நிர்வாகிகள் இருந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும். அரக்கோணத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒருங்கிணைப்பாளர் சுமதி தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு மருத்துவ அலுவலர் பன்னீர்செல்வம், டவுன்ஹால் சங்க தலைவர் பாபுஜி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட சலுகைகள் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். முகாமில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தூத்துக்குடியில் தாவேக நிர்வாகியை தாவேக எதிர்த்தரப்பினர் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழக கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் ஜெகதீஸ்வரன். இவர் கட்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்தார். இந்நிலையில் தாளமுத்து பகுதியில் அங்கன்வாடி மையத்திற்கு மின்விசிறிகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியுள்ளார். இதையடுத்து இவரது தரப்பினருக்கும் கட்சியில் செயல்படும் மற்றொரு தரப்பினருக்கும் கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஜெகதீஸ்வரன் இரவு டீ குடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த எதிர்த்தரப்பினர் 3 பேர் அவரது இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியதோடு அவருடன் இருந்த சுயம்புலிங்கம் என்பவரை ஆயுதங்களால் தாக்கினர். காயமடைந்த சுயம்புலிங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு அருகே குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு பிராணிகளை கொன்று தின்று மக்களை அச்சுறுத்திய புலியை வனத்துறையினர் பிடித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முத்தங்கா அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த புலி ஒன்று கடந்த 2 மாதங்களாக அப்பகுதியில் இரவு நேரங்களில் வீடுகளில் வளர்த்து வந்த ஆடு, மாடுகள், வளர்ப்பு நாய்களை கொன்று தின்றுள்ளது. மக்களுக்கு இரவு நேரங்களில் வெளியே நடமாட முடியாதபடி அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரை அடுத்து புலியின் நடமாட்டத்தை உறுதி செய்த வனத்துறையினர் புலியை பிடிக்க சிறப்பு கூண்டுடன் தேடுதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சிராமுலா பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் இன்று அதிகாலையில் புலி சிக்கியது. பின்னர் புலியை பத்திரமாக மீட்ட வனத்துறையினர் திருச்சூர் வன உயிரியல் பூங்காவிற்கு அதை எடுத்து சென்றனர். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீஞ்சூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் படிப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததால் பொதுமக்கள் தாவேகா நிர்வாகிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் காட்டூர் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் பழுதடைந்த நிலையில் இடிக்கப்பட்டு கடந்த 2018-19 ஆண்டு CSR நிதி மூலம் 7.20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்ட துவங்கியது. இந்நிலையில் முழுமையடையாமல் 7 வருடமாக வேலை நடைபெற்று வருகின்றன.
இதனால் அதில் படித்து வந்த 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அருகிலுள்ள நூலக கட்டிடத்தில் படித்து வரும் நிலையில் இட நெருக்கடியால் குழந்தைகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் தமிழக வெற்றி கழக மாவட்ட துணை செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து மாவட்ட இணை செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் அங்கன்வாடி மையத்தில் பார்வையிட்டு உடனடியாக அதிகாரியிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இதில் ஒன்றிய செயலாளர் சசிகுமார், இணை செயலாளர் சிலம்பு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சோமையனூரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் சிறுத்தை ஒன்று புகுந்து வளர்ப்பு கோழிகளை வேட்டையாடி சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கணுவாய் அருகே சோமையனூரை சேர்ந்த ஈஸ்வரன் தனது வீட்டில் கோழிகளை வளர்த்து வருகிறார். அவரது வீட்டின் வளாகத்தில் நள்ளிரவில் சிறுத்தை ஒன்று புகுந்து அங்கு இருந்த 3க்கும் மேற்பட்ட கோழிகளை கவி சென்றது. இந்நிலையில் வழக்கம் போல் காலை எழுந்து பார்த்த ஈஸ்வரன் கோழிகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார். அப்போது சிறுத்தை வீட்டிற்குள் நுழைந்து கோழிகளை வேட்டையாடி செல்லும் காட்சிகள் தெளிவாக பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. எனவே இது தொடர்பாக வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே சித்தா மருத்துவர் வீட்டில் தங்கம் மற்றும் வைர நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாராபுரம் பகுதியை சேர்ந்த சித்தா மருத்துவர் விஜயராகவன் நேற்று காலை சேலத்தில் உள்ள தனது குடும்பத்தினரை பார்க்க சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்த 3 பீரோக்களை உடைத்த கொள்ளையர்கள் அதிலிருந்த 26 சவரன் தங்க நகைகள், 2 சவரன் வைர நெக்லஸ் மற்றும் 5 கிலோ வெள்ளி பொருட்களை சுருட்டி சென்றுள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் ஓமலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலசைநல்லூரில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராம் அருகே குலசைநல்லூரில் காவல் ஆய்வாளர் கார்த்திக், தாவேக நிர்வாகி சிவரஞ்சனி தலைமையில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் குலசைநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தாவேக நிர்வாகி சிவரஞ்சனி, தினேஷ்குமார், அரவிந்த் சாமி ஆகியோர் கோப்பையையும் ரொக்க பரிசையும் வழங்கினர். எல்லாருக்கும் வணக்கம். ராஜம் ட்ரஸ்ட்ன்ற பேரில் என்னோட பாட்டியோட பேரில் வந்து எங்கள் குடும்பத்தார் வந்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் வருஷமாக வந்து இன்றைக்கி வந்து அனாதை குழந்தைங்களுக்கும் கஷ்டப்பட்ட வறுமை கோட்டு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் சீருடையும் புத்தகமும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தவங்க கமிஷனர் அம்மா, தேவராஜ் சார், காமராஜ் காலேஜில் இருந்து மற்றும் எங்கள் பங்கு தந்தை கிஷோக் ஃபாதர், அவங்க மற்ற எல்லாத்துக்குமே நன்றி. மற்ற மக்கள் வந்து வருகை தந்த மக்களுக்கும் நன்றி. இதே போன்று வருஷமும் அனாதை குழந்தைங்களுக்கும் கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கும் இலவசமாக இந்த மாதிரி கல்வி நிதியுதவியோ மற்ற திங்ஸோ கொடுக்கப்படும். என் பேர் ஷீபா, எங்கள் அப்பா பேர் ரம்போலா. சோழபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பறிமுதல் செய்யப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் சார்பில் குழி தோண்டி எரித்து அழிக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சோழபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு முன் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2500 கிலோ அரசால் தடை செய்யப்பட்ட போதை புகையிலை பொருட்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் மண்ணியாற்றங்கரையில் சோழபுரம் பொறுப்பு காவல் ஆய்வாளர் ராஜா தலைமையில் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் குழி தோண்டி எரித்து அழிக்கப்பட்டன. இதில் கும்பகோணம் உணவு பாதுகாப்பு அலுவலர் மதன்குமார் மற்றும் வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் மீது கார் மோதிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இழுப்பையூரணி தாமஸ் நகரை சேர்ந்த அன்பழகன், அவரது மனைவி சாந்தி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சுபா, ஜெயந்தி ஆகியோர் காரில் தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீண்டும் ஊருக்கு திரும்பினர். கோவில்பட்டி அருகே புளியங்குளம் விலக்கு பகுதியில் கார் வந்து கொண்டிருந்த போது சாலையை கடக்க முயன்ற நாடார் நடுநிலைப்பள்ளி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி அடுத்த ஞாயிறு மதுரா பசுவன் பாளையத்தில் வள்ளி தேவசேனா சமேத சிங்காரவேலர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஞாயிறு மதுரா பஸ்வன் பாளையத்தில் வள்ளி தேவசேனா சமேத சிங்கார வீரர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலையில் 3 கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி, காப்பு கட்டுதல், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சென்னை, பொன்னேரி, தச்சூர், சோழவரம், மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தர்மமாநல்லூரில் உள்ள தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தர்மநல்லூரில் உள்ள தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு யாகசாலை பூஜையுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள், தர்மபுர ஆதீனம் 27வது குரு மகா சந்நீர் தினம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவாலயமான 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே போன்று இன்றைய தினத்திலே மிக அற்புதமாக 4 காலங்கள் யாகசாலை அமைத்து சுவாமி அம்பாளுக்கு பஞ்சகுண்டங்கள்லாம் அமைத்து மிக அற்புதமாக இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திலே தர்மபுர ஆதீனம் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக அற்புதமாக நடைபெற்றது. அதே போன்று இந்த கும்பாபிஷேகத்திற்கு இந்த சுற்றுப்புற கிராம மக்களும் தர்மநல்லூர் கிராமவாசிகளும் பெரும் முயற்சி எடுத்து, தர்மகர்த்தா அவர்களும் பெரும் முயற்சி எடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் சீரும் சிறப்போடும் அற்புதமாக நடைபெற்றது. நன்றி சார். வாழப்பாடி அருகே சித்திபுத்தி விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சுவாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கொட்டவாடி கிராமத்தில் உள்ள சித்திபுத்தி விநாயகர் கோயிலில் 3ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக கிளை செயலாளர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரன் நகர் பகுதியில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளை செயலாளராக பணியாற்றிய துளசிமணி மற்றும் மரகதம் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை மக்களிடையே மிகுந்த மரியாதையும் மதிப்பும் பெற்றவர். அவர் முன்னிலையில் துளசிமணியும் மரகதமும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இது அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மகுடஞ்சாவடியில் முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தாவேகாவினர் வழங்கினர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றியத்திற்குட்பட்ட தாளையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தாவேகா சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு சேலை மற்றும் வேட்டி சட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் வடமேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆதிகேசவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வைகுந்தம் ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளையம்பாளையம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சேலம் வடமேற்கு மாவட்ட இணைச் செயலாளர் இளம்பரிதி, மகுடஞ்சாவடி தெற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி, ஒன்றிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். விஜய் தேவர்கொண்டாவின் ரணபலி படத்துடன் கார்த்தி நடித்துள்ள சர்தார் 2 படம் பாக்ஸ் ஆபீஸில் மோத உள்ளது. பிரபல நடிகர் கார்த்தி நடிப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு சர்தார் திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது சர்தார் 2 திரைப்படம் உருவாகி வருகிறது. இதற்கிடையில் தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் உருவாகி வரும் ரணபலி வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சர்தார் 2 திரைப்படமும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வார இறுதியை குறிவைத்து வெளியாக உள்ளது. இந்த இரு படங்களும் ஒரே நேரத்தில் வெளியானால் கார்த்தி மற்றும் விஜய் தேவர்கொண்டா ஆகிய இரு முன்னணி நட்சத்திரங்களின் படங்களுக்கு இடையே கடும் பாக்ஸ் ஆபீஸ் போட்டி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவுக்கான போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது.
அமெரிக்காவின் எஸ்டாடியோ மாண்டினே மைதானத்தில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் தென்கொரியா அணிகள் மோதின. போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்கவில்லை. போட்டியின் 63வது நிமிடத்தில் தென்னாப்பிரிக்க அணியின் தபிலோ மசிகோ முதல் கோலை அடித்தார். இதன் மூலம் 1-0 புள்ளி கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி முன்னிலையில் வகித்தது. போட்டியின் இறுதியில் தென்னாப்பிரிக்க அணி 1-0 கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 23வது போட்டியில் இந்தியா மற்றும் வங்காளதேச மகளிர் அணிகள் இன்று மோதுகின்றன. இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டரில் மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 23வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் வங்காளதேச மகளிர் அணிகள் மோதுகின்றன. இதில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான வீரர்களும் வங்காளதேச அணியின் கேப்டன் நிகார் சுல்தானா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 13,140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,14,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 230 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீடு எண் சென்செக்ஸ் 539 புள்ளிகள் அதிகரித்து 77,539 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீடு எண் நிப்டி 163 புள்ளிகள் அதிகரித்து 24,185 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வெனிசுலா நாட்டில் 7.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தால் நொறுங்கிய கட்டடங்கள். கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகளில் ராணுவத்தினர் மும்முரம். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பேரழிவு ஏற்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தம். தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு வாங்கிய 300 பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். காசு கொடுத்து பயணச்சீட்டு வாங்கி பெரம்பூருக்கு மாநகர பேருந்தில் பயணம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை குறித்த அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். மின் வாரியத்துக்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக அறிவிப்பு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் மீது வழக்கு. சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் 13 இடங்களில் ஊழல் கண்காணிப்பு துறையினர் அதிரடி ஆய்வு. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கும் வரை தான் முதலமைச்சர். திருவாரூரில் நடைபெற்ற திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.